ஒரு ஆதர்ஷ தம்பதிகள் தான் கூரேஷரும் ஆண்டாளம்மையும். அவர்களையும் இப்பொழுது காண்போமா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர் மல்குமாய் படே செல்வ சிறுமீர்காய் ஆ ஆ ஆ சீர்மல்குமாய் பாடே செல்வச் சிறுமீர்காள் சீர்மல்குமாய் பாடே செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே ஆ ஆ நாராயணனே நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ பணிந்தேலோரும் பாவாய் பாரோர் புகழ பணிந்தேலோரும் பாவாய் பாரோர் புகழ பணிந்தேலோ ரெம்பாவாய் ஆ ஆண்டாள் திருவடிகளே சரணம். மார்கழி என்றாலே திருப்பாவைதான். திருப்பாவைய அந்த ராமானுஜாச்சாரியாலே அனுசந்தானம் பண்ணிருக்கார். அதனாலதான் அவருக்கு திருப்பாவை ஜீயர்னு பேர். அப்பேற்பட்ட அந்த ராமானுஜாச்சாரியனுடைய பிரிய சிஷ்யன் கூரத்தாழ்வான். கூரேஷோ வைஷ்ணவோத்தமஹ மகாவிஷ்ணு பக்தன். அந்த வரதன் சன்னதியில 1000 கணக்கான பேருக்கு ததியாராதன கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார்னா எப்பேற்பட்ட தனவானா இருக்கணும். தனவானா இருந்தா மட்டும் போருமா? மகாராஜா சமோப்யேஷ லோகேஸ்மின் தனினாம் வரஹ யதீந்திர தர்ஷனாத் சத்யோ விரக்தோ வைஷ்ணவோ பவத். மகா தனவானவர், ஆனாலும் மகா விஷ்ணு பக்தன். நான் தான் மனக்காரன் தெரியுமா அப்படின்லாம் ஒரு எண்ணமே இல்ல. வினயஸ்வரூபி. அப்படி ஒரு திருட விஸ்வாச பக்தன் அவர். அவருக்கு கூரத்துக்கே ஈசனா இருந்ததுனால்தான் கூரேஸ்வரனும் ஒரு நாமம், அவருக்கு ஸ்ரீவத்சாங்கமீஸ்வரனும் ஒரு நாமம் உண்டாம். அனுகூல்யேன சம்யுக்தா தஸ்ய பாரியாம் யசஸ்வினி பூர்வம் ராமம் யதா சீதா தமேவ அனுசசாரஹ. எப்படி ராமனுக்கு ஏற்ற சீதையோ அப்படி இருந்தாளாம் கூரேஸ்வரோட பாரியாள் அந்த ஆண்டாளம்மை. சுவாமி, என் மனசுல ஒண்ணு தோன்றது, நம்ம வாழ்க்கையில ஆசைன்னு ஒண்ணு பட்டா அவளை மாதிரி வாழணும்னு ஆசைப்படணும். எப்படி வாழ்ந்திருப்பாள்ல. சரி, இன்னைக்கு அவளோட சரித்திரத்தை பார்த்து அனுபவிப்போமா? அவசியம், போலாம் வாங்கோ. ராமானுஜாச்சாரியால் ஸ்ரீபாஷ்யம் பண்றதுக்கு போதாயன விருத்திய படிச்சு நிர்ணயம் பண்ணிக்கணும்னு சங்கல்பிச்சுட்டார். அந்த போதாயன விருத்தியோட ஒரே ஏடு காஷ்மீரத்துல தான் இருந்தது. அவரோட சிஷ்யன் கூரத்தாழ்வான் கூட காஷ்மீரத்துக்கு போய் அந்த கிரந்தத்தை ஒரே ராத்திரியா பாடம் பண்ணிட்டார். நம்ம ராமானுஜரோட ஸ்ரீபாஷ்யத்தை ஏடுபடுத்தினதே கூரத்தாழ்வான் தான்.
ஒரு சமயம் ஆண்டாள், சுவாமி, ஏளனம் ஏளனம். இன்னைக்கு ஸ்ரீபாஷ்யத்துல ஆண்டாளம்மையும் கூறத்தாழ்வாரும் பண்ற சம்பாஷணையே வியாக்கியானங்களும் வித்வத் விஷயமுமா தான் இருக்குமா. என்ன பிரமாதமான வியாக்கியானம். இருந்தாலும் இத நாளைக்கு ஆச்சாரியன் கிட்ட சரியான கேட்டுன்னு வந்து சொல்றேன். ஏதோ என் புத்திக்கு எட்டினதை சொன்னேன், ஆனா அதையும் மதிச்சு பொருட்படுத்துறாரே. என்ன ஒரு விஷாலமான ஹிருதயம். எல்லாரையும் எல்லாத்தையும் அனுசரிக்கிற குணம் அவருக்கு. மகான்களுக்கே உரிய குணம். ஞானிகளா இருந்தாலும் ஆண்டாளம்மையும் கூறத்தாழ்வாரும் லௌகீகத்திலையும் தர்ம மார்க்கத்திலையும் இருந்தா. ஆண்டாள் சுவாமி, ஆச்சாரியன் உத்தரவு, பெருமாளும் தாயாரும் நம்மள ஸ்ரீரங்கத்துக்கு ஏழ சொல்லியிருக்கா. ஆஹா, என்ன ஒரு பாக்கியம் சுவாமி. உடனே கிளம்பிடலாம். எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப இந்த சொத்தெல்லாம் இந்த தனத்தெல்லாம் கொண்டுண்டா போறோம்? வேண்டாமா, வேண்டாம். ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், பற்றே இருக்க கூடாதான். ஆனா பிரேமை இருக்கலாமே. பேசாம நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் தானம் பண்ணிடலாமா? சொத்தையும் அவசியம். இதோ வந்துடுறேன் சுவாமி. சர்வம் தனம் தரித்ரேப்யோ தத்வா பிரணய பூர்வகம் ஷிலோஞ்ச விருத்யா சந்துஷ்ட சகார ஹரி சிந்தனம். தங்கிட்ட மிஞ்சினதெல்லாம் தானம் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். கணக்கே மிஞ்சாத தானம் பண்ணிட்டு ஆமா போலாம். இப்படி கூறத்தாழ்வானும் ஆண்டாளம்மையும் ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு காட்டு வழியில போறா. ஆண்டாள், என்னாச்சுமா? உன் முகத்துல ஒரு சஞ்சலம் தெரியறதே. அது சுவாமி, ராத்திரி பொழுது காட்டு வழி வெறிச்சோடி கடக்கு. யாராவது திருடர்கள் வழிமறிச்சுவானோன்னு பயமா இருக்கு. அடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். நம்ம கிட்டதான் எதுவுமே இல்லையே. அது க்ஷமிக்கணும். காலாகாலமா வழி வழியா நம்ம கிட்ட இருந்த தங்க மரக்கால உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன் சுவாமி. ரத்னம் வேண்டாம், ரங்கந்தா வேணும்னு போறோம். ஆஸ்தியும் ராஜ்யமும் வேண்டாம், குரு பாதுகா சாம்ராஜ்யம் வேணும் தான் போறோம். வேண்டாமா ஆண்டாள், நம்மளுக்கு இதெல்லாம் வேண்டாம். சுவாமி, எனக்கு குரு தெய்வம் எல்லாம் நீங்க தான். உங்களுக்கே வேண்டாம் போது எனக்கு எதுக்கு? அது உங்க வழிதான் என் வழி. தவாமிருதஸ்யந்தினி பாத பங்கஜே நிவேஷிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பலே மதுவ்ரதோ நேக்ஷுரகுங்கி வீக்ஷிதோ சுவாமி, உங்களுடைய வரதராஜஸ்தவத்துல நீங்க அருளி செய்திருக்கீங்களே, இந்த வண்டு முள்ளோட இருக்கிற புஷ்பத்துல இருக்கிற தேனை பருக ஆசைப்படுமா, இல்ல மிருதுவான இதழ் கொண்ட புஷ்பத்துல தேன் பருக ஆசைப்படுமா? அதுக்கு மிருதுவான புஷ்பத்திலேருந்து தேன் எடுக்கிறதுக்கு தானே ஆசை வரும். அது போல இந்த மனம்ங்கிற வண்டு இந்த பொருளாசைங்கிற புஷ்பத்துல இருக்கக்கூடிய மாயா முள்ளில போய் சொருகிக்க ஆசைப்படுமா? அந்த தேனை குடிக்க ஆசைப்படுமா? இல்ல அந்த பெருமாளுடைய சரண கமலாலயம் மிருதுவான இதழ் போல இருக்கே அந்த தேன்ல அந்த புஷ்பத்துல விழுந்து அதுலேருந்து மோட்சம் அவனுடைய திருவடி இல்ல சரணாகதிங்கிற அந்த தேனுக்கு ஆசைப்படுமா? அந்த தேனுக்கு தானே ஆசைப்படணும், அவன் திருவடி மலருக்கு தானே ஆசைப்படணும்னு சொல்லியிருக்கேன். என் கண்ணையே திறந்துட்டேன் சுவாமி, கண்ணையே திறந்துட்டேன். ஆண்டாள், இங்க பாருமா, ஸ்ரீரங்கம் வந்தாச்சு.
கோபுரம் சேவை பண்ணிக்கோ. கோபுரம் சேவை. ரங்கா 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 ரங்கா. அப்படி ஸ்ரீரங்கத்துல வாழ்ந்து வந்த காலங்கள்ல ஒரு சமயம் கிம் நு ஸ்வயம் ஸ்வாத்ம விபூஷணம் பவன் கிம் நு ஸ்வயம் ஸ்வாத்ம விபூஷணம் பவன் அசாவலங்கார இதீரிதோ ஜனைஹி அசாவலங்கார இதீரிதோ ஜனைஹி வர்திஷ்ணு வாலத்ரும ஷண்டமண்டிதம் வர்திஷ்ணுவாலத்ரும ஷண்டமண்டிதோ வனாச்சலம் வா பரிதः பிரசாதய வனாச்சலம் வா பரிதः பிரசாதயன். சுவாமி, நீங்க அருளி செய்த இந்த சுந்தர வாகுஸ்தவத்தை பாடினாயே, கேட்டாலே அந்த சுந்தரன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான், காட்சி தரான். அழகா அழகா. பெரியாழ்வார் அந்த சுந்தரனை அழகன் அலங்காரன் எல்லாம் சாதிக்கிறார். அவனுக்கு ஏன் அழகன்னு பேரு தெரியுமா சுவாமி? அந்த அழகன் இருக்கானே, அவனுக்கு அப்படி ஒரு ஆட அலங்கார பூஷணாதிகள் எல்லாம் சேவை பண்ணுவா. அந்த அழகனுடைய திருமேனியே தான் அழகு. அதுதான் நிஜமா அழகுங்கிற சப்தத்துக்கு பொருள். அந்த அழகனுக்கு ஆபரணமும் அலங்காரமும் தேவையே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த ஆபரணத்துக்கோ அலங்காரத்துக்கோ அழகு சேர்க்கிறது அந்த அழகன் தான். அதனாலதானே அவனுக்கு அழகன் அலங்காரன் எல்லாம் நாமம். ஆஹா, ரொம்ப பிரமாதமா சொன்னமா. இதுக்கு இன்னொரு வியாக்கியானம் உண்டு தெரியுமோ? சொல்லுங்க சுவாமி, கேட்டுக்கிறேன். அலங்காரம், அதாவது அலம் கரோதி இது அலங்காரக. அலம்னாலே திருப்தி. பெருமாளுக்கு சேவை சாதிக்கிறதுனாலே மனசுல இருக்கிற விஷய சுகங்கிற அழுக்க நக்கி அது அப்படியே திருப்தியா அழகா ஆக்கிடுறான். அதனாலதான் அவன் அழகன் அலங்காரம். ஆஹா, அருமையான வியாக்கியானம் சுந்தரா. அழகா அழகா. ஆண்டாள் சுவாமி, அமுத சாதிக்கலாம் தயாராயிருத்தா? க்ஷமிக்கணும், தேவரீர் குஞ்சவிருத்திக்கு எழுந்தருளாததுனால தலிக பண்ணல. சரியா போச்சுமா, சாப்பிடுற வேலை மிச்சம். ஹரிஸ்மரணையாவது பண்ணலாம். சரி, அந்த திருத்தூழை தீர்த்தம் எடுத்துட்டு வா, பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாதிக்கலாம். சுவாமி, என்ன மணி சத்தம் கேக்குறதே? நேரத்துல பெருமாளோட ஒத்துப்பட்ட சத்தம் யாரோட திருமாளிகைக்கு பிரசாதம் எடுத்துட்டு போறீர்? தேவரீருடைய திருமாளிகைக்குதான். நிஜமாவா? தேவரீருக்கு பிரசாதம் சாதிக்கணும் என்று நம்பெருமாள் ஆக்ஞ. ரங்கா ரங்கா, உன் கருணையே கருணை. ஆண்டாள், இங்க வாமா. பெருமாளும் தாயாரும் நம்மளுக்கு பிரசாதம் அமைச்சிருக்கா.
ஏதும் பிரார்த்திக்கலையே. ஆண்டாள், நீயதான் பிரார்த்தித்தியாமா? शुत्पिपासाकुलं बालं गृहद्वारे विसृज्य च पितृभ्यां भोजनं कर्तुं कथं शक्यमिति स्मृतम्. குழந்தை நீங்க இங்க சாப்பிடாம இருக்கும்போது அம்மாவும் அப்பாவும் அங்க சாப்பிடுவாளோ அப்படின்னு நினைச்சேன் சுவாமி. அடி அஷடே, உனக்கும் இருக்கும் பந்தம் இந்த ஜென்மத்தில் ஏற்பட்டது. நமக்கும் அவனுக்கும் இருக்கும் பந்தம் ஜென்ம ஜென்மாந்திரமானது. அவன் அல்லவோ பரம பந்து. குழந்தைகள் வேணா அப்பா அம்மாவை மறக்கலாம், ஆனா அப்பா அம்மா என்னைக்குமே குழந்தைகளை மறக்கவே மாட்டான். நீயும் நானும் சேர்ந்ததே அவன் சித்தம்மா. ஆனா ஆண்டாள், நீ பக்தி பண்ணன்னு உனக்காக அம்பாள் பிரசாதம் அனுப்பிச்சிருக்கா. அவ பிரசாதம் மட்டும் அனுப்பலமா, அவளையே அனுப்பிச்சிருக்கா. शरण्यस्य कृपा सिन्धोः केशवस्य रमापतेः कारुण्यमेव सततं यः पश्येत् स हि वैष्णवः. பெருமாள் அனுகிரகிச்ச பிரசாதம் பருகி இந்த தம்பதிக்கு குழந்தைகள் பிறந்தா. அவளோட அந்யோன்ய தாம்பத்தியத்தினால பாரத தேசத்துக்கு 2 ரத்னங்களை கொடுத்திருக்கா. அவாதான் பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும். இதே சரித்திரத்தை நம்ம குருநாத்தாள் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா பக்த ரத்னாவளி என்கிற கிரந்தத்துல சொல்றா. யஸ்மை பிரபன்னாய நிஜ பிரசாதம் சம்பிரேஷயாமாஸ ஹரிः கிருபாப்திः வந்தேஹம் ததீயோத்தமலக்ஷணம் தம் ஊராதிராஜம் யதிராஜபக்தம்.